Hi friends, இப்போ ரீசன்ட் டைம் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லேயே நிறைய புது விதமான கலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேயே நல்ல ஒரு வெட்டிங்கான ஆன்டிக் நகாஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன புது கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஷோரூமில் தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த வெட்டிங் செக்ஷன் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு இந்த நகாஸ் ஆன்டிக்லேயே வந்து இந்த டல் ஃபினிஷ் லுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. செமி ஆன்டிக் லுக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் வைஸும் வச்சுருக்காங்க. நெக்லஸ் ஹாரம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராடாக நகாஸ்லேயே லைட் வெயிட் செட்டு. ஏன்னா நார்மலாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு 90-100 அந்த மாதிரி வரும். 63 கிராம்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹாரம் எல்லாமே செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். அதில் இந்த ஸ்டோன் வச்சு வரக்கூடிய நகாஸ் கலெக்ஷன் இது செட்டே 88 கிராம் வருது. லைக் 88 கிராம்னா 11 சவரனில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம். ஸோ இது வந்து ஒரு காம்போ அழகாக உங்களுக்கு வந்து பிளெயின் எல்லோ கோல்ட்லேயே வந்திருக்கும். இது வந்து ஆன்டிக் கிடையாது. இது வந்து ஒரு நகாஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. நகாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க் வந்திருக்கும். ட்ரெடிஷ்னல் ஒர்க் இது. இயரிங்ஸ் எல்லாமே செப்பரேட் வெயிட் தான். இந்த செட்டுன்னு கொடுக்குறது வந்து நெக்லஸ் அண்ட் ஹாரம் வெயிட்டு. இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு 10 கிராம் 18 கிராம் 15 கிராம் சொல்லிட்டு இருக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, நல்லா கூட ஜிமிக்கி. இதுவுமே உங்களுக்கு நகாஸ் கலெக்ஷன் தான். 19 கிராம்ஸ் வருது இந்த ஜிமிக்கி. உங்களுக்கு பின்னாடிலாம் க்ளோஸ்டு ஃபினிஷிங்காக வந்திருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபினிஷிங்கில் இருக்கும். சில நகாஸ் ஐட்டம் வந்து க்ளோஸ்டு ஃபினிஷிங்கில் வரும். இது உங்களுக்கு வந்து நார்மல் அந்த பிளெயின் கோல்டு ஆன்டிக்கும் ஃபியூஷனாக வந்திருக்கும். பாதி ஆன்டிக் டச், அந்த மேங்கோ டிசைன்லாம் ஆன்டிக் டச்சில் வந்திருக்கும். மேலே இருக்கிறதுலாம் நல்லா எல்லோ கோல்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது. நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஆன்டிக்னா 916 ஹால்மார்க்கா, அது வந்து கோல்டு இல்லையா அப்படின்ற டவுட் இருந்தது. ஆன்டிக் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் ஒரு பாலிஷிங் தான். இப்போ வந்து நார்மலாக நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, எல்லோ கலரில் தான் நம்ம வந்து நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் பார்ப்போம். அதில் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பாலிஷ்னு சொல்லுவாங்க. அதில் ஆக்சிடைஸ்டு ஃபினிஷிங்கில் வருது. ராயல் ஆன்டிக் டச்சில் கொஞ்சம் பிளாக் ஃபினிஷில் வரும். சிலது வந்து ஒரு மாதிரி டல் ஃபினிஷிங்கில் வரும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரிஸில் வந்து பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக எல்லோ கோல்டில் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் வராது. ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப நுணுக்கமாக டீட்டெயிலிங்காக ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அதுக்கு மேலே வந்து அந்த பாலிஷிங் வந்து ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்டிக் டச் அப்படின்றது வந்து அதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி டீட்டெயிலிங்லாம் இருக்குல்ல, இதுவே நீங்கள் கம்ப்ளீட் எல்லோ கோல்டில் பார்க்கும்போது அது டீட்டெயிலிங் வந்து ஹைலைட்டாக தெரியாது. ஸோ இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ஆன்டிக் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும்போது, அந்த ராயல் ஆன்டிக் டச் கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ். மற்றபடி எல்லாமே HUID ஹால்மார்க் கோல்ட் ஜுவல்லரி. நீங்கள் எந்த ஜுவல்லரி எந்த ஷோரூம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த HUID ஹால்மார்க் அந்த சீல் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியூரிட்டி மிஷினும் மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸில் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கணும். ஸோ அந்த ஷோரூம்லேயும் நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்டிக் லைக் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ரொம்ப ட்ரெண்டியான அந்த ஒர்க்லாம் நிறையா இருக்குது. மெயினாக இந்த மாதிரி வந்து ஒரு டெம்பிள் ஒர்க்கு, மாங்காய், பீகாக்கு, எலிஃபேண்ட்டு, ஃபெதர் டச்சு, 3D ஒர்க்கு, டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆன்டிக்கில் ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாங்க. அது வியர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அழகான 3D ஒர்க்கில் பீகாக் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு வண்டர்ஃபுல்லான வெட்டிங் செட் இதெல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நியூ டிசைன் 40-50 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ப்ரௌஸ் பண்ணியும் நிறையா வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கொஞ்சம் பெரிய டிசைன்ஸாக இருக்கும். ராஜா காலத்தில் வர டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய டிசைன்ஸாக ஹெவியாக பண்ணியிருப்பாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக நுணுக்கமாக நிறைய அழகான வேலைப்பாடோட சூப்பராக அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கேட் டிசைன் டீட்டெயிலிங்காக வரக்கூடிய அந்த 3D எஃபெக்ட், சின்ன உருவமாக இருந்தால் அதில் அந்த ஃபேஸு கை எல்லாமே டீட்டெயிலிங்காக ஒர்க் தெரிகிற மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வந்து உங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸையுமே கொண்டு வரணும், பேக் டு த ட்ரெடிஷன் மாதிரி. அதே மாதிரி இப்போ அந்த அளவுக்கு பெரிய டிசைன்ஸும் வியர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்க்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுறாங்க. இதில் இன்னும் கூட நம்ம அல்ட்ரா லைட் வெயிட் டிசைன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஹெவி டிசைன்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெட்டிங்க்கு நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வெட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிக் ஜுவல்லரிஸு, பிளெயின் கோல்டு ஜுவல்லரிஸு, கொல்கத்தா
ஃபேஷனு, கொல்கத்தா ஜுவல்லரிஸு, அப்புறம் வந்து கேரளா டைப் ஜுவல்லரிஸு, நகாஸ் ஃபினிஷிங்கு, ராயல் ஆன்டிக் டச்சில் வருது, 3D ஆன்டிக்கில் காசு மாலை, ரூ மாலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு அட்டகாசமான அதே மாதிரி நகாஸ் ஃபினிஷிங்லேயே டல் ஆன்டிக் ஃபினிஷ் டச் சொல்லுவாங்க. இது வந்து 112 கிராம்ஸ் வரும் இந்த கம்ப்ளீட் செட். அதாவது நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்கும்போது. ஜிமிக்கி வந்து செப்பரேட் வெயிட். இந்த ஜிமிக்கியோட வெயிட் வந்து 17 கிராம் வருது. பீகாக் ஜிமிக்கி, மேலே பீகாக் கீழே பீகாக். பீகாக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 டிசைன் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. அது பீகாக்கை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வரையலாம், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அந்த பீகாக்கே இப்போ வரைக்கும் நான் ஷூட் பண்ணதில் ஒரு 20-25 விதமாக பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவ்னஸ் சூப்பராக. இப்படிலாம் பீகாக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அந்த டிசைனை ஜுவல்லரிக்குள்ளே புகுத்த முடியுமா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. இது 89 கிராம்ஸ் வரும் இந்த செட்டு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஆன்டிக் டச் வந்து பார்த்திங்கன்னா டல் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து ஒரு டார்க்கான கலரில் இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு அந்த பிளெயின் கோல்டு மாதிரியும் இருக்கணும், அந்த ஆன்டிக் டச்சும் தெரியணும். அது மாதிரி இதெல்லாமே கூட டல் ஃபினிஷிங் தான். இதில் மேலே பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைன் வித் ஸ்பைரல் ரூபீஸ் கொடுத்து அதை பார்க்கறதுக்கு பேர்டு மாதிரியே இருக்குது. ஆனால் அது பேர்டு கிடையாது. மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது மேங்கோ தான். ஆனால் தூரத்தில் பார்க்க ஒரு சின்ன கிளியோ ஒரு பேர்டோ பறவை இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லாக காசு இல்லை, மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க. ஒரு 2-in-1 ஹாரம் மாதிரி வரும். இதில் அழகான அந்த பெண்டன்ட் ஒர்க்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு செட்டு பார்த்திங்கன்னா நெக்லஸ் அண்ட் ஹாரம் 106 கிராம் வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு லோட்டஸ் சென்டரில் வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஜிமிக்கி. இதோடைய கிராம் வெயிட்டுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு 22 கிராம் வருது இந்த டிசைனு. நல்ல கெட்டியான பேட்டர்ன். இது நிறைய செப்பரேட் ஜிமிக்கி வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 8 கிராம் வருது. அதில் 8.9 கிராம், நியர்லி 9 கிராம்ஸ் வரக்கூடியது. மேலே ஒரு சின்ன சங்கு மாதிரி ஒரு ஷேப்பு, கீழே ஜிமிக்கி. இது வந்து நல்ல அழகான ஒரு மேங்கோ டிசைன், அது உள்ள ஒரு லீஃபி டிசைன், சாந்த்பாலி பேட்டர்னில் பெண்டன்ட்டு, ஒரு கிராண்டான ஹாரம். இந்த செட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு 159 கிராம்ஸ் வருது. ப்ராடான யூ டைப்பு, அதில் மேலே 3D ஃப்ளவர்ஸ் வந்து வச்ச மாதிரி அந்த ஃப்ளவரை மேலே வச்சுருக்காங்க. ஹைலி எம்போஸ்டு லுக்கு. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த எல்லோ கோல்டு ஃபினிஷிங்கில் நல்ல கம்ப்ளீட் ஒர்க், ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பெங்கால் டிசைன், கொல்கத்தா டிசைன் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன். இது நியூலி ரிலீஸ்டு கலெக்ஷன். 3D எஃபெக்டில் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கக்கூடிய வெளிப்பாடு. ஒரு அந்த காசு ஒர்க்லேயுமே கஜலக்ஷ்மி இருப்பாங்க. 2 யானையோட கஜலக்ஷ்மி. அது 2 பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை டிசைன். கீழே ஃபுல்லாக நிலா சைஸில் உங்களுக்கு ஒரு பாதி நிலா இருக்கிற மாதிரி ஒரு குட்டியான இன்விசிபிள் ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. வெரி நியூலி அரைவ்டு கலெக்ஷன் வித் ரூபி பீட்ஸ் ஹேங்கிங் வருது. ரூபி பீட்ஸ்னால் அது வந்து ஒரு கலர் பீட்ஸ் தான். ரூபி கலரில் வரக்கூடிய ஒரு பீட்ஸ் ஹேங்கிங்கோட வருது. இதோட செட் வெயிட் வந்து 108 கிராம் வருது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது. பார்த்த டிசைன்ஸ்லேயே ரொம்ப யூனிக்காக வந்து இயரிங்ஸுமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன். ஒரு டான்சிங் டால் அந்த போஸ்டர் வந்து அந்த இயரிங்ஸில் மிடில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குட்டி சைஸ் தான், ஆனால் அதில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருந்தது. இது வந்து உங்களுக்கு இந்த முல்லை மாலைலாம் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி ஒரு வெரைட்டி. பட் இதில் வந்து ஒரு சின்ன கலசம் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த மேங்கோ டிசைன் இருக்குல்லையா, அதை வந்து கொஞ்சம் இன்வெர்டட் பேங்கோ மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆரஞ்ச் பாலிஷிங்கில் 81 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு செட்டு. இது ரொம்ப கிராண்டான ஒரு செட்டு. பட் இந்த இயரிங்ஸ் வந்து மேட்ச் கிடையாது, செப்பரேட் இயரிங்ஸ். இது நகாஸில் வரக்கூடியது. வெறும் தோடு மட்டுமே உங்களுக்கு வந்து 6 கிராம் வருது. அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே லைட் வெயிட் தான். இது வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் பாலிஷில் ஆன்டிக்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மகாலட்சுமி ஒர்க்கு. அண்ட் இது ஒரு டெம்பிள் ஐட்டம். உங்களுக்கு அந்த ஒரு சின்னதாக வந்து ஒரு இலை டிசைன் மாதிரி சைட்லலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த நெல்லிக்காய் வரிக்காயில் வரும் இல்லையா அந்த டிசைன், அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து சைடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி வந்து ஒரு 1/2 inch மேலே எம்போஸ் பண்ணியிருப்பாங்க. 100 கிராம் வருது இந்த செட்டுன்னா உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் ஹாரம் மட்டும்தான். இயரிங்ஸ் வந்து செப்பரேட் வெயிட். இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா 14 கிராம் வருது. இது நெக்லஸ் அண்ட் ஹாரம் வெயிட் மட்டும் தான் செட்டு. இது வந்து உருவம் இல்லாமல் நான் ஐடால் கலெக்ஷன் சொல்லுவாங்க. உருவம் இல்லாமல் மகாலட்சுமி, பீகாக், எலிஃபண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஸ்டோன் வச்சு நார்மலாக வந்து எல்லோ கோல்டில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி டிசைன். இது 133 கிராம்ஸ் வரும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாரம் மட்டுமே வியர் பண்ணாலும் சரி, இல்லை நெக்லஸ் போட்டாலுமே சரி, ரெண்டுமே கிராண்டாக தெரியும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து செட்டாக போடணும்னு இல்லை, எந்த சிங்கிள் ஜுவல்லரி போட்டாலுமே கிராண்டாக தெரியும். ஈவன் இந்த ஜுவல்லரி அதே மாதிரி தான் நான் ஐடால் கலெக்ஷனில் வரும். சிங்கிள் ஜுவல்லரி போட்டாலுமே கிராண்டாக தெரியும். இது வந்து கம்ப்ளீட் செட்டு பார்த்தீங்கன்னா 152 கிராம் வரும். நல்ல லென்த்துங்க இந்த டிசைனு. ரெண்டுமே வந்து நல்ல ப்ராப்பர் லென்த்து. ஹாரம் வந்து உங்களுக்கு சூப்பரான லென்த் வரும். இந்த இயரிங்ஸ்க்கும் இந்த செட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு செட்டு. பர்டிகுலர்
பர்டிகுலராக உங்களுக்கு உருவம் இல்லாமல் பார்க்கணுன்னா இந்த மாதிரி இப்போ நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபேன்சியாக வேணும் கிராண்டாக வெட்டிங்க்குனா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 14 கிராம்ஸ் ரொம்ப அழகான ஒரு மீடியம் சைஸ் ஜும்கா. என்ன தான் பெரிய ஜும்கா பார்த்தாலுமே அந்த மீடியம் சைஸ் ஜும்கா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப சூப்பரான ஒரு நியூ டிசைனுங்க. ரொம்ப ரொம்ப அழகான டிசைன். நெக்லஸ் வேறு பேட்டர்ன், ஹாரம் வேறு பேட்டர்ன் ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. 41 கிராமில் மல்டி கலர் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் வந்து உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன் வித் காசுமாலா. அண்ட் இதோட பெண்டன்ட் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன். அதில் சின்ன சின்னதாக ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி சரடு கோர்த்து வரக்கூடிய காசு மாலை 78 கிராம் வரும். ஸோ நடுவில் ஒரு பெரிய ப்ராட் பீகாக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஒன் மோர் க்யூட் மீடியம் சைஸ் ஜிமிக்கி. இந்த மாங்காய் மாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வச்சு வரக்கூடியது. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கோல்டு அப்புறம் வந்து அந்த ஆன்டிக் டச் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஃபியூஷன் டிசைன். சில பேருக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். இது எல்லாமே நியூலி அரைவ்டு கலெக்ஷன். 96 கிராம்ஸ் அப்படின்றது நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு வெயிட்டு. இருக்கிறதுலே நகாஸ் பேட்டர்ன் வேணும் ஆனால் ரொம்ப கம்மி வெயிட்லேயே நெக்லஸ் அண்ட் ஹாரம் வேணும்னா இந்த செட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 69 கிராம்ஸ் வரும். லைட் வெயிட்டு. இது எப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஓப்பன்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாங்காய் டிசைன் வித் லக்ஷ்மி பென்னன்ட்டு. அண்ட் இந்த டிசைன் நீங்கள் ஹிப் பெல்ட்டாக வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி வந்து ஓப்பன்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவே கம்ப்ளீட் க்ளோஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இதுவே வந்து ஒரு 80 கிராம் 90 கிராம்ஸ் அந்த மாதிரி போயிருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. செட்டே நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்ந்தே உங்களுக்கு 69 வரும். அண்ட் இது ஜிமிக்கி வந்து கெட்டி மாடல் ஜிமிக்கி 12 கிராம் வருது உங்களுக்கு அந்த ஜிமிக்கி வெயிட்டு. இந்த டிசைனோட சைட் வியூ பாருங்கள். இந்த பீகாக் டிசைனு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீகாக் டிசைன். இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்து நம்ம டெம்பிளில் பார்த்துருப்போம். நிறைய கோபுரம்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பீகாக் ஒர்க்கு இந்த ஹாரமில் கொண்டு வந்திருக்காங்க. இதை மாதிரி நிறைய பீகாக் ஒர்க் நம்ம அப்கமிங் பார்க்கலாம் போல். அவ்வளோ புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் ரூபி ஸ்டோன் மாதிரி ஒரு கலர் ஸ்டோன் வந்து அங்கங்கே கொடுத்து இந்த ஹாரமை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டல் ஃபினிஷ் ஆன்டிக்கில் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராட் யூ டைப் ஹாரம் வித் அழகான மகாலட்சுமி 2 கையிலே லோட்டஸ் வச்சு சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூனிக். இது வந்து இன்னொரு பீகாக் ஒர்க். இந்த பீகாக்கையும் நீங்கள் நிறைய கோவிலில் பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீகாக் ஒர்க். அண்ட் இதோட பென்னன்ட் ரொம்ப சூப்பரான மயிலுக்குள்ள அழகாக தாமரையில் லக்ஷ்மி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பென்னன்ட்டு. அந்த பென்னன்ட் அப்படியே தனியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. முகப்பில் கோபுரம் அழகாக வந்து உங்களுக்கு அந்த கோவில் கோபுரமும் அந்த நாமம் தெரிகிற மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து அதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அழகாக குட்டி குட்டியாக அன்னம் அண்ட் மயில் டிசைனு. இந்த இயரிங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கெத்தி பேட்டர்ன் சாந்த்பாலி ஆன்டிக்கில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன். இது வந்து ஒரு மாதிரி ஜாலி டிசைனில் ஜால் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே மகாலட்சுமி ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெரி நியூ அரைவல் இந்த டிசைனு. ஜஸ்ட் இப்போ தாங்க வந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது டேக் ஆகிட்டு வந்தது அப்படின்னா உடனே அந்த டிஸ்பிளேயில் வச்சு காமிச்சாங்க. அண்ட் இந்த நெக்லஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ப்ராப்பராக அந்த எல்லோ கோல்டில் வரக்கூடிய சோக்கர். இயரிங்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.